அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, எல்லாம் உள்ள அல்லாஹ் நாம் அமல்கள் அனைத்தையும் கபூல் செய்வானாக, பாவங்களை மன்னிப்பானாக. நாம் கேட்கும் துவாக்களையும் கபூல் செய்து நம் தேவைகள் அனைத்தையும் முழுமையாக நிறைவேற்றுவானாக. அன்பானவர்களே, புனித இரவில் மன்னிப்பு பெறாத மனிதர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடம் வந்து, நாயகமே, ஷாபான் மாதம் 15ஆம் நாள் இரவு, இது ஷாபான் 15ஆம் நாள் இரவாகும். அல்லாஹ் மீது சத்தியமாக இந்த இரவில் பனு கல்பு கூட்டத்தார்களின் ஆடுகளின் ரோமங்களின் எண்ணிக்கை அளவு நரகவாசிகளை விடுதலை செய்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த அளவு கருணை உள்ளம் கொண்ட அல்லாஹ் தனக்கு இணை கற்பிப்பவனை மன்னிக்க மாட்டான். பிற முஸ்லிமிடம் பகைமை கொண்டிருப்பவனை மன்னிக்க மாட்டான். உறவை துண்டித்து வாழ்பவனை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இன்னும் பெருமை கொண்டு கரண்டை காலுக்கு கீழ் ஆடை உடுத்துபவனை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இன்னும் பெற்றோரை துன்புறுத்துபவனை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். தொடர்ந்து மது அருந்துபவனை அல்லாஹ் கருணை பார்வை பார்க்கவே மாட்டான் என்று கூறினார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அப்போ இந்த மேற் சொன்ன இந்த 6 நபர்களும் மிக மிக முக்கியமானவர்கள், தண்டிக்கப்படக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய பார்வையில். காரணம், அவர்கள் செய்யக்கூடிய தவறுகள், அவர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் அந்த அளவுக்கு இறைவன் அல்லாஹ் பொதுவாகவே கருணை பார்வை தான் பார்ப்பான். அப்போ இந்த மேற் சொன்ன இந்த 6 நபர்களும் இறைவனுடைய பார்வையில் மிக மிக தண்டிக்கப்படக்கூடியவர்கள் என்பது மட்டும் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு தெள்ள தெளிவாக புரிகின்றன. ஆகையினால புனிதமான இரவில், அதுவும் பராத்துடைய இரவில், இந்த 6 நபர்களுடைய பட்டியலில் நாம் வராமல் இருக்கணும். இந்த 6 நபர்கள் கொண்ட தன்மையில் அல்லாஹ் என்ன செய்யணும், நம் எல்லோரையும் பாதுகாப்பானாக. புனிதம் நிறைந்த இரவில் பாவத்தை விட்டு தௌபா செய்யக்கூடியவர்களாக, இறையருளை பெற்றவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.